ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜெஸி ரைஸ். அ ஒரு அங்கிள் ஒருத்தர பார்த்தேன் நானு. அவர ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். வயசானவங்க. ஆகையினால நான் அவங்கள பார்த்ததும் விஷ் பண்ணிட்டு, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டேன். கூட அவங்க ஒய்ஃபும் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, "நல்லா இருக்கேன்ம்மா. ஆண்டவர் புண்ணியத்தில ரொம்ப நல்லா இருக்கேன்" அப்படின்னாரு. உடனே பக்கத்தில இருந்த ஒய்ஃப் சொன்னாங்க, "என்னத்துக்கு சும்மா அப்படிலாம் சொல்றீங்க? முட்டி வலி இருக்கு, முழங்கால் வலி இருக்கு, நடக்க முடியல, சாப்பிட்டா ஜீரணமாகல. அதையெல்லாம் சொல்றத விட்டு என்ன நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க?" அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, "அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனாலும் நான் நல்லா தானே இருக்கேன். அதனால தான் நான் சொன்னேன். இது சொல்றதில ஒண்ணும் தப்பில்ல" அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க என்கிட்ட, "இல்லம்மா, நெறைய பிரச்சனைகள் இருக்கும்மா. அவர் அதையெல்லாம் உன்கிட்ட சொல்லாம இந்த மாரி பொய் சொல்றாரும்மா" அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, "இது பொய் இல்ல. நான் அடுத்தவங்களுக்கு குடுக்குற நம்பிக்கையான வார்த்தை. இவ்வளவு சந்தோஷமா என்ன பார்த்து பேசுறவங்க கிட்ட, ஐயோ! எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு புலம்புனா, அடுத்த தடவ அவங்க என்னைய பார்க்கும்போது, ஐயோ! அந்த ஆள்ட்ட வாய குடுத்தோம்னா, அந்த ஆள் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. நம்மளுடைய மூடு வீணா போகும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆகையினால அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனா, என்னை அன்போட பார்க்குறவங்க, விசாரிக்கிறவங்க கிட்ட அதையெல்லாம் அவங்க தலையில கட்டி, அவங்க மூட ஸ்பாயில் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வர்ற மாதிரி சில வார்த்தைகளை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? எல்லாரும் கேட்பாங்க, "நீங்க எப்படி இருக்கீங்கன்னு?" உடனே நாம எங்கேயும் யார்கிட்டயும் போய் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்றதில்ல. ஒருவேளை ரொம்ப நெருங்கின சொந்தம் அல்லது நெருங்கின நட்புகளிடத்திலே அப்படி சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனா எல்லார்கிட்டயும் நாம அப்படி சொல்றதில்ல, சொல்ல மாட்டோம். ஏன்னா, அது அடுத்தவங்கள கேள்வி கேட்கிறவங்கள சோர்வடைய செய்யும். அவங்க ஒரு நம்பிக்கையோட நம்மகிட்ட பேசுறாங்க. ஒரு சந்தோஷத்தோட நம்மகிட்ட பேசுறாங்க. நம்மள அவங்க மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மதிப்பையும், அன்பையும் நாம குலைச்சிடக்கூடாது. எப்பவும் நம்மளுடைய பலவீனங்களை, நம்மளுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க தலையில கட்டிக்கிட்டே இருக்கிறது நல்ல பழக்கம் இல்ல. ஆகையினால எல்லாரையும் அன்போட பேசுவோம், அன்போட வரவேற்போம். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா, அத சந்தோஷமா கேட்டுக்கிட்டு, நம்மளால முடிஞ்ச சஜஷன்ஸ சொல்லுவோம். மற்றபடி எல்லா நேரமும் நம்மளுடைய பிரச்சனைகளை மத்தவங்க தலையில கட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது நல்ல பழக்கம் இல்ல. நமக்கும் பீஸ்ஃபுல்லான நிலைமைய கொண்டு வராது. இருக்கிற கொஞ்ச நாள்லயும் நிம்மதியா, சந்தோஷமா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்க பார்ப்போம்.